ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 6ல் 3 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாமா? நோட்டு பென் எடுத்துட்டிங்களா? ஓகே, இப்போ நான் கொஸ்டின் படிக்கிற பாருங்க. 50 மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து 30 மீட்டர் இறக்க கோணத்தில் தரையில் உள்ள மகிழுந்து ஒன்று பார்க்கப்படுகிறது எனில் மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடையே உள்ள தொலைவு. இப்போ ஒரு கார் ஒன்று இருக்குது, அதை வந்து 50√3 மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து 30 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க. ஓகேவா? அப்போது மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடையே உள்ள தொலைவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கான டயக்ராம் நீங்கள் தான் போடணும். போடுங்க பார்க்கலாம். இப்போ நான் சொல்லவா? என்ன எடுத்துக்கலாம்? 50√3 மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து. அப்போது ஒரு பாறை இருக்குது, அதுக்கு பேர் வந்து ஏபின்னு கொடுத்துக்கோங்க. அதோட உயரம் வந்து 50√3 மீட்டர். ஓகேவா? எழுதியாச்சா? அடுத்து 30 மீட்டர் இறக்க கோணத்தில் தரையில் உள்ள மகிழுந்து ஒன்று பார்க்கப்படுகிறது. அப்போது ஒரு கார் இருக்குது, தரையில் ஒரு கார் இருக்குது. அப்போது அந்த பாறையிலிருந்து ஒரு காரோட ஒரு புள்ளியை குறிச்சிக்கோங்க, அது சீனு குறிச்சிக்கலாம். அது எவ்வளோ டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கப்படுகிறது? 30 டிகிரி. அப்புறம் ஏங்கிற அந்த புள்ளியிலிருந்து 30 டிகிரி போட்டுக்கோங்க. அதாவது நம்ம அப்புறம் இந்த ஒன்றுவிட்ட கோணத்துக்கு வரைகிற ஒரு எக்ஸுங்கிற ஒரு இணை லைன் வரையணும். அதை வரைஞ்சிட்டு மேலேயும் 30 டிகிரி கோணம்னா அப்போ கீழே அந்த சிக்கும் 30 டிகிரி கோணம் தான் வரும்னு போட்டுக்கோங்க. அப்புறம் செங்கோணம் கோணமுக்கு அந்த நம்ம போடுற சிம்பிள் போட்டுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இதுக்கான டயக்ராம் முடிஞ்சது. போட்டாச்சா? இப்போ நான் போட்ட டயக்ராம் காட்டட்டுமா? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இதுதான் டயக்ராம். இதே மாதிரி நீங்களும் போட்டிருக்கீங்களா? இது ரொம்ப ஈஸி தாங்க. இது ரொம்ப ஈஸியான டயக்ராம் தான். இப்போ போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. தப்பாக இருந்துச்சுன்னா என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்துக்கோ. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இதில் கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதணும். இந்த கணக்கில் இப்போ நீங்கள் தான் அதெல்லாம் எழுத போகிறீங்க. வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு எழுதி முடிச்சுட்டு வாங்க பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் எழுதிட்டீங்களா? இப்போ நானும் எழுதிட்டேன். நான் எழுதியிருக்கிறதே நீங்கள் எழுதியிருக்கீங்களான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாறையின் உயரம் ஏபி என்க எடுத்துட்டோம். அடுத்து ஏபியோட டிஸ்டன்ஸ் எழுதியிருக்கீங்களா? அடுத்து மகிழுந்து இருக்கும் புள்ளி அல்லது இடம்னு போட்டுக்கலாம், என்ன வேணால் போட்டுக்கலாம். மகிழுந்து இருக்கும் இடம் சின்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடைப்பட்ட தொலைவு பிசி, அதை எழுதியிருக்கீங்களா? இப்போ பிசி ஈக்குவல் டு நான் இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், நீங்கள் பிசின்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே. நான் இங்கே எக்ஸ்ன்னு எடுத்தனால இந்த டிஸ்டன்ஸ்க்கும் நான் எக்ஸ்ன்னு பேர் கொடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான லைன், அதாவது கோணம் எக்ஸ்ஏசி ஈக்குவல் டு 30 டிகிரி. அப்போ ஏசிபி ஈக்குவல் டு 30 டிகிரின்னு எடுத்திருக்கேன். இந்த லைன் மறக்காமல் போட்டிருந்தீங்க அப்படின்னா சூப்பர். ஓகே, இப்போ அடுத்து வந்து நான் எழுதிடுறேன். என்ன எழுதணும்? செங்கோணம் முக்கோணம் எடுத்து எழுத போகிறோம். இப்போ அதை நான் எழுதிடுறேன் பாருங்கள். செங்கோணம் முக்கோணம் செங்கோணம் முக்கோணம் எதை எடுத்துக்கிறோம்? ஏபிசியில் கோணம் ஏசிபி ஈக்குவல் டு 30 டிகிரின்னு எடுப்போமா? செங்கோணம் முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏசிபி ஈக்குவல் டு 30 டிகிரி. அப்போ என்ன டீட்டா? இங்கேயும் எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் தான் டேன் டீட்டா. டேன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் டீட்டாக்கு பதிலாக 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது ஏபி, அடுத்துள்ள பக்கம்ங்கிறது பிசி. அப்போ டேன் 30 டிகிரியோட வேல்யூ 1/√3 ஈக்குவல் டு ஏபிக்கு 50√3ன்னு கொடுத்துருக்காங்க. பிசிக்கு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். நீங்கள் எக்ஸ்ன்னு எடுக்கல அப்படின்னா பிசின்னே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸ் இங்கே கொண்டு போயிட்டு மற்றது இங்கே கொண்டு வர பாருங்கள். எக்ஸ் இங்கே போச்சுன்னா 1 இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். இந்த √3 இங்கே வந்துச்சுன்னா இங்கே மேலே வரும். அப்போ என்னென்னு வரும்? 50 இன்ட்டு இங்கே இருக்கிற √3 பெருக்கல் இப்போ மேலே வந்த √3. ஓகேவா? இப்போ பெருக்கணும் அப்படின்னா 50 பெருக்கல் √3 இன்ட்டு √3 என்னது? 3. ஓகேவா? அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 150 மீட்டர். அதாவது மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடைப்பட்ட தொலைவு எக்ஸ் ஈக்குவல் டு 150 மீட்டர். ஓகேவா? அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சது. இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாமா? இப்போது அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 கட்டடங்களுக்கு இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 70 மீட்டர் ஆகும். இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம் 45 டிகிரி ஆகும். இரண்டாவது கட்டடத்தின் உயரம் 120 மீட்டர் எனில் முதல் கட்டடத்தின் உயரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான டயக்ராம் போடுறீங்களா? இப்போது டயக்ராம் போடுங்க. 2 கட்டடங்களுக்கு இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு தரைக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதில் இந்த சைடு ஒரு கட்டடம், இந்த சைடு ஒரு கட்டடம், 2 கட்டடம் இருக்குது. அது 2க்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளோ? 70 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலேருந்து முதல் கட்டடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம் 45 டிகிரி. அதாவது ரெண்டாவது கட்டடத்திலிருந்து முதல் கட்டடத்தை பார்க்கும்போது அதுக்கு இருக்கிற இறக்க கோணம் வந்து 45 டிகிரி. அப்போ எந்த கட்டடம் சின்னது? ரெண்டாவது கட்டடம் பெருசு,
ஃபஸ்ட்டு கட்டடம் தான் சின்னது. அப்போது அதுக்கு இருக்கிற டிகிரி வந்து 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது கட்டடத்தின் உயரம் 120 மீட்டர் எனில் முதல் கட்டடத்தின் உயரம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலான்னா, தரையில் 2 கட்டடம் இருக்குது. முதல் கட்டடம் சின்னது, ரெண்டாவது கட்டடம் பெருசு வரைஞ்சிக்கோங்க. முதல் கட்டடத்துக்கு பேர் ஏபின்னு கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது கட்டடத்துக்கு சிடின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து இதிலேருந்து இப்போது கோணம் இருக்கா, அப்போ எக்ஸுங்கிற ஒரு இறக்க கோணம் கணக்குங்கிறனால எக்ஸுங்கிற ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இணையான ஒரு லைன் வரைஞ்சாச்சு. இப்போ அதிலிருந்து எவ்வளோ டிகிரி, 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கட்டடத்தோட உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தோட உச்சிக்கு 45 டிகிரிக்கு போட்டுக்கோங்க. அப்போ அங்கே 45 டிகிரினா இங்கே இருக்கிற முதல் கட்டடத்தோட ஏங்கிற புள்ளியிலையும் 45 டிகிரி தான். அடுத்து இப்போது அங்கே வந்து 45 டிகிரி மார்க் பண்ணணும் அப்படின்னா ஏங்கிறதுல அதுக்கு நம்மளுக்கு ஒரு லைன் வேணும். அப்போது ஒரு லைன் போடுவோமா? இந்த லைன் போட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு புள்ளி ஒன்று வரும், அதுக்கு எம்ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இவ்வளோதான் டயக்ராம். இப்போ நான் காட்டுற பாருங்கள். இப்போ இந்த மாதிரி போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். 2 கட்டடம் ஏபி, இது சிடி. இதோட உயரம் தெரியாது, அதை நான் ஹெச்னு எடுத்துக்கிட்டேன். இதோட உயரம் 120 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது கட்டடம் 1, கட்டடம் 2ன்னு எடுத்திருக்கேன். 70 மீட்டர், 2க்கு இடைப்பட்ட தொலைவு 70 மீட்டர். அப்புறம் சிங்கிற புள்ளியிலேருந்து இதோட இறக்க கோணம் 45 டிகிரி. இணைக்கோடு ஒன்று எக்ஸ் இருக்குது. அப்போ இங்கே 45 டிகிரி குறிக்க முடியாது, அதுக்கு வேண்டி ஒரு லைன் போடுறோம். அந்த லைன் இங்கே தொடர புள்ளி எம்னு பேர் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு செங்கோணம் முக்கோணம் கொடுத்துருக்கேன் 45 டிகிரி. ஓகேவா? இவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், இதை எடுத்து எழுதணும். எடுத்து எழுதுங்க. ஓகே, இப்போ எழுதியாச்சா? இப்போ நான் எழுதியிருக்கிறத பாருங்கள். முதல் கட்டடத்தின் உயரம் ஏபின்னு எடுத்துக்கிட்டோம். ஏபி ஈக்குவல் டு ஹெச் தெரியாது, அதனால் ஹெச்னு. உயரம்னா ஹெச், டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து இரண்டாவது கட்டடத்தின் உயரம் சிடி. சிடிங்கிறது இரண்டாவது கட்டடத்தின் உயரம்னு எடுத்துக்கிட்டோம். சிடியோட டிஸ்டன்ஸ் 120 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 கட்டடங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 70 மீட்டர் இருக்குது, அதையும் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து இதோட ஒன்றுவிட்ட கோணம் சொல்லியிருக்கோம், அந்த லைன். அடுத்து இங்கே ஒரு செவ்வகம் ஃபார்ம் ஆகுது. அப்போ இதுவும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல் அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது இந்த ரெண்டும் இங்கே 70 மீட்டர்னால் இங்கேயும் 70 மீட்டர். இங்கே ஹெச் அப்படின்னா இதோட எம்டியோட டிஸ்டன்ஸும் ஹெச் தான். அவ்வளோதான். அதாவது எடுத்தெழுதுறதுல 4 பாயிண்ட் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உயரம் கொடுத்துருந்தாங்க, எது இருந்தாலும் பாறை இருந்தாலும் சரி, கோபுரம் இல்லை கட்டடம் எது கொடுத்துருந்தாலும் உயரம் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது 2க்கு இடைப்பட்ட தொலைவு, ஏதாவது 2 கொடுத்துருப்பாங்க, அந்த 2க்கு இடைப்பட்ட தொலைவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை செகண்ட் எழுதுங்க. அடுத்து அதோட கோணம், ஒன்றுவிட்ட கோணம்ங்கிறது 3வது எழுதுங்க. அடுத்து 4த்து என்னென்னா, இந்த மாதிரி ஒரு நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குது, இந்த மாதிரி ஒரு செவ்வகம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த 2 சைடும் ஈக்குவல், இந்த 2 சைடும் ஈக்குவலுங்கிறது ஒன்று சொல்லணும். இந்த செவ்வகம் வரல அப்படின்னா அந்த பாயிண்ட் தேவையில்லை, இந்த 3 மட்டும்தான். அதாவது உயரம், அடுத்து இடைப்பட்ட தொலைவு சொல்லணும், அடுத்து ஒன்றுவிட்ட கோணம், அந்த கோணம் இது சொல்லணும், ஈக்குவல்னு சொல்லணும். அடுத்து இந்த செவ்வகம் மட்டும் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த லைன்ஸ் வரும், இல்லைன்னா இது வராது. அவ்வளோதான். அடுத்து இப்போ இந்த இடத்துல நான் இது போடாமல் விட்டுட்டேன். அதாவது 2 கட்டடங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 70 மீட்டர், பிடி ஓகேவா, ஈக்குவல் டு 70 மீட்டர். அவ்வளோதான். இப்போ எழுதுறது முடிஞ்சது. அடுத்து என்ன, செங்கோண முக்கோணம் சிஎம்ஏ. சிஎம்ஏவில் சிஏஎம் ஈக்குவல் டு 45 டிகிரின்னு வருமா? இப்போ எழுதுகிறேன். செங்கோண முக்கோணம் சிஎம்ஏயில் கோணம் சிஏஎம் ஈக்குவல் டு 45 டிகிரி. இப்போது என்ன டீட்டா, அதே டேன் டீட்டா தான். டேன் டீட்டா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் டீட்டாக்கு பதிலாக 45 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கங்கிறது இங்கே சிஎம் தான், அடுத்துள்ள பக்கம்ங்கிறது ஏஎம். ஓகேவா? இதில் டேன் 45 டிகிரியோட வேல்யூ 1 ஈக்குவல் டு சிஎம்ங்கிறது நம்மளுக்கு தெரியாது, ஏஎம்மோட டிஸ்டன்ஸ் 70 மீட்டர். ஓகேவா? அதாவது ஏஎம்மோட டிஸ்டன்ஸ் இங்கே பாருங்கள், ஏஎம் ஈக்குவல் டு பிடி ஈக்குவல் டு 70 மீட்டர்னு எடுத்துருக்கோம், அதனால் 70. அப்போ சிஎம் வேணும் அப்படின்னா 70 இந்த சைடு வந்துச்சுன்னா ஓர் 70. அப்போ சிஎம் ஈக்குவல் டு 70 மீட்டர் கிடச்சிருச்சா? இப்போ இது வந்து பாருங்கள், சிஎம்ங்கிறது இதோட டிஸ்டன்ஸ். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஏபியோட கட்டடத்தோட உயரம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த உயரம் வேணும்னா இது ஈக்குவல்னு பார்த்தோமா, அப்போ இது கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மொத்த உயரம் நம்மளுக்கு தெரியும், இந்த கட்டடத்தோட மொத்த உயரம் 120 மீட்டர். அதிலிருந்து இப்போ கண்டுபிடிச்ச சிஎம்மை கழிச்சோம் அப்படின்னா இது கிடச்சிருமா? அவ்வளோதான். அப்போ மொத்த உயரம் எவ்வளோ,
முதல் கட்டடத்தின் உயரம் என்னென்னு எடுத்துக்கிட்டோம், ஏபி. ஏபி ஈக்குவல் டு சிடிங்கிற ரெண்டாவது கட்டடத்தில் இருந்து இப்போ கண்டுபிடிச்ச சிஎம்மை கழிச்சோம் அப்படின்னா கிடச்சிரும். அப்போ சிடிங்கிறது 120 மைனஸ் சிஎம்ங்கிறது இப்போ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 70 கழிச்சோம் அப்படின்னா 50 மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் மீட்டர், இந்த மீட்டர் கிலோமீட்டர் அதெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம போடணும். அப்போது முதல் கட்டிடத்தின் உயரம் ஏபி ஈக்குவல் டு 50 மீட்டர்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நான் இந்த இறக்க கோண கணக்குகள் டாப்பிக்கில் நான் ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கணக்குலேருந்து பாருங்கள். அப்போ தான் அதில் தெளிவாக புரியும். நான் ஃபஸ்ட்டு சொல்லி தந்திருக்கேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, தேங்க்யூ.